அன்பார்ந்த தமிழக மக்களே, இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னா வேசார்பாடி, சத்தியமூர்த்தி நகர், கண்ணடி நகர் 4வது தெரு இந்த ஏரியாவில் இருக்கோம். இந்த பகுதிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி நகர் அந்த ரோடு முழுக்க வெறும் ஃபுல்லாக தண்ணி தான். கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே, ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேலே அந்த நீளத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான். இந்த தண்ணியில் தான் லாரி, பஸ்ஸு, பைக்கு, காரு, ஆட்டோ எல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஏரியாவில் பாருங்கள், இப்போ சமீபத்தில் பெஞ்ச இந்த மழை, இந்த மரம் விழுந்தது, இதில் கிட்டத்தட்ட 2.5-3 அடி மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 5-6 நகர பகுதிகள் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் நிற்குது. இன்னொரு பக்கம் ஒரு சுத்தமான தண்ணியாகவே இல்லை, எல்லாம் வந்து கழிவு நீர் கலந்து, குப்பை கலந்து, எலி செத்துது, இப்படின்னு இந்த கழிவு நீரோட தான் இந்த மக்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அன்றாட தேவைக்கு பால் வாங்குறதோ, மாத்திரை வாங்குறதோ, சாப்பாடு வாங்குறதோ, பல்வேறு விஷயத்துக்கு இப்படி தான் இதில் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இந்த மழை தண்ணியில் அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் பாதிப்பு, பல்வேறு பிரச்சனை. இப்படி வியாசர்பாடி நகர் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இப்போ புழல் நீர் திறந்து விட்டால் பாதிக்கக்கூடிய பகுதி பார்த்தா அந்த வியாசர்பாடி, ஜீவா நகர், கொடுங்கையூர், இப்படின்னு பல்வேறு இந்த வடசென்னை இப்போ மாவட்ட பகுதிகள், குறிப்பாக உழைக்கும் மக்கள் இருக்கிற பகுதிகள். இந்த உழைக்கும் மக்கள் இருக்கிற பகுதிகளில் தான் போதுமான அந்த வசதி வாய்ப்பு என்பது இல்லை. அப்போ இது பள்ளமான பகுதி. இந்த பள்ளமான பகுதிக்கு நீங்கள் இப்போ புழலில் தண்ணி திறந்து விட்டாங்க, அதுவும் அதிகமாக திறந்து விட்டாங்க. இப்போ வடபெரும்பாக்கம் போன்ற இடங்களில் தண்ணி ரோடு ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தா இங்கே தண்ணி ஏற்கனவே இங்கே நிற்கிது. இப்போ புழல் நீர் வந்தால் என்ன ஆகும்? இங்கே எல்லாருக்குமே பாதிப்பு தான். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க 2 நாளாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க, இன்றைக்கி 3வது நாள். அவங்களோட வாழ்வாதாரம் என்ன? அன்றாட தினக்கூலி. இங்கே குடோனில் போய் சுமை தூக்குற தொழிலாளி, ஆட்டோ தொழிலாளி, இங்கே இருக்கிற நகரங்களில் குடோனில் இப்படி போய் வேலை, ஹோட்டலில் இப்படி வேலை செய்கிறவங்க தான் இங்கே பெரும்பான்மையாக இருக்காங்க. அப்போ அவங்க இருக்கிற இடத்துல ஒரு முறையான வடிகால் வசதி இருக்கா? மழை நீர் வந்தால் அது தங்காமல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. நாங்கள் வரும் கொட்ட கீழே இருக்கிறோம், மழையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அரசியல்வாங்க அங்கே உள்ளே இருக்கிறாங்க. காரில் வந்து எங்களை பார்த்து மக்களுக்கு, வரும் கொட்டுக்கிற மக்களுக்கு எதுனா புது சேவை செய்யணும். பரவாயில்ல, சாருங்க வந்தாங்க, யாருங்க பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு பேர் நல்ல பேர் சொல்லணும். பெரிய பெரிய ஆஃபீஸ்காரி, பெரிய பெரிய அதிகாரிங்க, பெரிய அரசாங்கம்லாம் வந்து பார்த்தாங்க. எங்களுக்கு ஆசை இருக்கும், பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாங்கள் உயிர் வாழ்வோம். நாங்கள் ரேஷன் கூட புது புதாச்சு போடுறாங்க, நல்ல வேலை ஆச்சு, பட்டுக்கோட்டையாக போடுறாங்க ஆச்சு. சார் நாங்கள் எப்படி தோண்டு, எங்களுக்கு சின்ன குழந்தை வேறு வளர்க்கணும். எப்படி சார் என் பிள்ளைங்க கூட ஆட்டோ ஓட்டணும்? அப்படியே முள்ள சார். நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்கள் நகர் பிள்ளைங்களாம் தண்ணியில் தான் இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் வரும்போது கீழே தான் இருக்குதுங்க. என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், எங்கள் ஏழை பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கும். மாதம் வந்து பார்க்கணும், காரில் வந்து பார்க்கணும், வீடுவா பார்க்கணும், தெருத்தராக பார்க்கணும். அதான் எங்கள் ஆசை. முன்ன மாதிரி வந்த மாதிரி இப்போ வர மாட்டேன்றாங்க. உள்ளே பங்களா உள்ளே கிடங்க, எப்படி அது மாடி மேலே ஏசி தூங்குறாங்க. அவங்களாம் நாங்களாம் தண்ணியில் இருக்கிறோம், நாங்கள் எங்கள் மக்களாம் தண்ணியில் வாழுதுங்க. நாங்கள் தண்ணியில் கிடக்குறோம். எப்படி சார் உங்களுக்கு மனசாட்சிங்க? நீங்கள் வந்து பாருங்கள் சார், நீங்கள் காரில் வாங்க, வந்து விழுவா பாருங்க, தெருத்தர பாருங்க. எங்கள் 5 தெரு பக்கம் தண்ணியில் கிடக்குறோம் நாங்கள், புரியுதுங்களா? இங்கே ஏழை எளிய மக்கள் நிறைஞ்ச பகுதி. எல்லாருக்கும் வந்து உணவு அவசியம்தான். ஆளுங்கட்சி இந்த முறை தான் கவுன்சிலோடு வந்து தராங்க. மிக்க மகிழ்ச்சி தான். பட் இருந்தாலும் 3 வேளை உணவு கண்டிப்பாக தேவைப்படுது எல்லா ஏழை ஜனங்களுக்கும். அதே சமயம் இந்த மழைன்னு காற்றுன்னு பார்க்காம வந்த உங்களுக்கு அதாவது கை கூப்பி வணக்கம் தெரிவிக்கிறதை விட இந்த நிவாரணத் தொகை நம்ம இப்போ இருக்கிற தமிழக அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் வழங்கினா ரொம்ப நல்லா இருக்குன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த தண்ணி பாதிப்பு எப்படி? நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்கே தான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். பட் இருந்தாலும் வந்து இது தாழ்வான பகுதி, ஏழை ஜனங்க நிறைஞ்ச பகுதி. இந்த தண்ணி வந்து அதிகபட்சமாக இல்லாத அளவுக்கு சுகாதாரத்துறையோ இல்லை மாசு கட்டுப்பாடு துறையோ ஏற்பாடு பண்ணி வருங்காலத்தில் அதாவது 2026 அதுக்கப்புறம் தண்ணி தேங்காமல் மேடு தூக்கி அந்த தண்ணி வந்து காவை நோக்கி போனால் ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே சமயம் பரவாயில்ல, விவசாயிங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. டிவியில் பார்க்குறான், ரேடியோவில் கேட்குறான். தமிழ்நாடு முழுக்க மிக மெலிஞ்ச பகுதி தான். அவங்க அத்தனை பேருக்கும் நிதி உதவி, நிவாரண உதவி தந்தா நல்லா இருக்கும். அதே சமயம் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த மழை பெய்தனால இங்கே வேலை செய்த அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாருமே கூலி வேலை செய்தவங்க, அன்றாட வேலை செய்தவங்க, அப்புறம் ஓடு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த தண்ணி போகவே இல்லை. இந்த பக்கம் ரோடு போட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த முனையில் வேற அந்த குப்பை 2-3 தடவை நாங்கள் அதிகாரிக்கிட்டே முறையிட்டோம். அங்கே ஒரு பம்பு தான் இருக்குது, அதில் 2 குடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்க 5 தெரு மக்களும் அதில் இருந்து அடிக்கிறாங்க. அந்த குப்பையை வாரி எடுக்கவும் மாட்டேங்குதாங்க, அதுக்கு எந்த வழியும் செய்யவும் மாட்டேங்குதாங்க.
இந்த ரோடு போட்டால் இந்த தண்ணி தேங்காது. அது வேற அங்கே ஒரு பைப்பு இருக்குது ரோட்டுக்கு காவைக்கு போகிற தண்ணி. அது வந்து 3 இன்ச்சு பைப்பு தான் போட்டிருக்காங்க. ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு போட்டால் கூட இந்த குப்பையெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அதனால் அடைப்பு இருக்கனால தான் இங்கே தண்ணி உங்களை பாருங்கள் 2-3 வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு. அது அந்த இதில் 2 வீடு தண்ணி ஆச்சுன்னா ஒரு வீட்டில் தண்ணி, அப்புறம் அந்த பக்கம் ஒரு வீட்டில் தண்ணி, இந்த பக்கம் ஒரு 2-3 வீட்டில் தண்ணிங்க. அதனால் இதுக்கு அந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும் கட்சி அதிகாரிங்க வராங்க, கட்சி ஆளுங்க வராங்க. மற்றபடி இந்த டைமில் இது வரைக்குமே எந்த கட்சிக்காரங்களுமே வரல, வந்து பார்வை எட்டி பார்க்கல மக்கள் எப்படி இருக்காங்க, தண்ணி எவ்வளோ இருக்குது. அதே டைமில் இந்த இவர் கம்யூனிஸ்ட் எஸ்கே மகேந்திரன் இருக்கும்போது ஓடி ஓடி வருவார். அதே மாதிரி அந்த இவர் இன்னும் முத்தமிழ் அரசன் அவர் இருக்கும்போது இங்கே வந்து இந்த ஏரியாவையெல்லாம் வந்து பார்த்துட்டு போவார். தோண்டியம்பாள் அந்த பாண்டியந்தோழர் கூட அடிக்கடி வருவார். வந்து இவ்வளோ முட்டளவு தண்ணியில் வேஸ்டியை தூக்கி கட்டிட்டு அப்படியே நடந்து போவார். சேர்ந்து சந்திக்கமாக இருக்கும், இதை விட மோசமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் கட்சி தரவங்க யாருமே இங்கே வந்து பார்வையிடலை. இன்னும் வியாபாரம் எங்களுக்கு வியாபாரம் வந்து ரொம்ப பாதிப்பு தான். என்னென்னா ஏதாவது பொருள் நாங்கள் அவ்வளோ பெரிய ஸ்டோர் கடை எதுவும் கூட சின்ன கடை தான். அப்போ அன்றாட மக்கள் கூலி செய்தவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வாங்கி அந்த இதை வருமானத்தை வச்சு தான் இங்கே செலவு வாங்குவாங்க. அதை நாங்கள் விற்று இப்போ இப்போ வியாபாரம் பண்ணியாச்சுன்னா அதை விற்றுட்டு காசாக்கிட்டு திருப்பி போய் சாயந்தரம் போய் வாங்கிட்டு வரணும். இந்த மழையில போக முடியல, 2-3 நாளாக கடைக்கும் போக முடியல. ஒரு பொருள் கேட்டால் ஒரு பொருள் கொடுக்க முடியாது. 46 டிவிஷன்ப்பா. என்னோட பேர் வந்து ஸ்ரீ ஆனந்தி. இப்போ நாங்கள் வந்து மழைக்காக வந்து முதல் கட்டமாக அவங்க சாப்பாடு கொடுக்குறோம். முதல்ல தண்ணி தேங்கி இருக்குது, அதனால் சமைக்க முடியாது, அதனால் முதல்ல சாப்பாடு கொடுக்குறோம். அடுத்து தண்ணி எடுக்கிற வழியை பார்க்குறோம். தண்ணி எடுத்து ஆமாம், தண்ணி எடுக்கணும், ஒரு ட்ரெயினேஜ் அடை பேர் போகிறோம், சுத்தம் பண்ணணும். அதனால் நாங்கள் களத்தில் இறங்கி எங்கள் வேலையை பார்க்குறோம். கட்சியிலேன்னு சொல்லி சரிங்களா? ஆமாம், தலைமை முதலமைச்சர் ஆணை இறங்கி தான் நாங்கள் செய்கிறோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து காலையில் வந்து பார்த்தாரு, ஏரியா ரவுண்ட்ஸ் வந்தார். அவர் கூட நாங்களும் ஏரியா சுற்றணும். எங்கள் 48 டிவிஷன் ஃபுல்லாக வந்தார், பார்த்தாரு. எங்கே தண்ணி தேங்கி நிற்குது, அடுத்த மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரைனேஜ் அடை பேர் போட்டால் உடனே சரி செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது அடிப்படை நாங்களும் வேலை செய்கிறோம். மழை வெள்ளனாலே வந்து வாசப்பாடுல தான் வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் பண்றாங்க. சரிப்பா, தொடர்ச்சியாக இருக்கு. அதை தீர்வு இல்லைப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மழைக்கும் இப்போ இருக்கு நாங்கள் இறங்கி வேலை செஞ்சு அடுத்த ஒரு இன்னைக்கு மழை வருதுன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது எங்கள் ஏரியாவில். அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு, எங்கள் கவர்மெண்ட்டு. மக்கள் வந்து என்னன்னா இது தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. இல்லை இது வந்து எந்த கட்சி வந்தாலும் இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மழை தான் தாங்கும். அதிகபட்ச மழை வரும்போது எந்த கவர்மெண்ட்டும் தாங்க முடியாது இல்லையா? அடுத்த செகண்ட் மழை நின்று அடுத்த செகண்ட் தண்ணி நிற்க கூடாது. அதுக்கு உண்டான வேலை நாங்கள் இறங்கி பார்க்கணும். அதுதான் எங்கள் வேலை. நீங்க திட்டம் போடுறீங்க, செலவு பண்றீங்க, அது சரியாக செய்யாதோடைய விளைவுகள் தான் இந்த போன்ற ஆபத்தான சூழல்ல பருவமழையில பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க என்பதா நம்ம இங்க கண்ணு முன்னாடி போய் பார்த்து வீடுகளில் இந்த பொதுமக்கள்கிட்ட, வாகன ஓட்டுநர்கள்ட்ட, ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட, இங்க இருக்கிற கவுன்சிலர் முதற்கொண்டு எல்லார்ட்டையும் கேட்ட வகையில பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு என்பது தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதை தீர்க்கிற மாதிரியான நடவடிக்கையில் இல்லை என்பதுதான் நம் கண் முன்னே தெரியுது. இப்போ தீர்ப்பதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு ஒரு நீண்டகால திட்டத்தோடு பயணிக்கணும். அரசாங்க தரப்பில் பொதுவாக ஜென்ரேட்டர் வச்சு மாற்றி மாற்றி அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது மாதிரியான எங்கேயுமே அப்படி தெரியல. அதை நோக்கி நகர்ந்தால்தான் இந்த பிரச்சனைகள் களையப்படும்.